டைனோகஸ்ட் ஈவெண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து செக்இன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம உள்ளே போயிடலாம். ரியா, நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்லு? டைனோசர் பார்க்க வந்திருக்கோமா? இப்போ நாங்கள் வந்து ஜுராசிக் குவெஸ்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும்னா, இந்த ஈவெண்ட் வந்து ஆல் ஓவர் த யூஎஸ் எல்லா மேஜர் சிட்டிஸ்லேயும் அப்பப்போ வந்து நடக்கும். இப்போ வந்து ஆஸ்திரேலியா நடக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிடணும். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த டிக்கெட்டை காமிச்சோன்னா அவங்க வந்து என்ட்ரி பாஸ் கொடுப்பாங்க. என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு நம்ம வந்து உள்ளே போக வேண்டியது தான். இப்போது நம்ம ஜுராசிக் குவெஸ்டோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைனோசர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா மெயின்லி குழந்தைங்களுக்காக தான். அதுவும் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு, ஒரு 5-6 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த ஈவெண்ட் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து இந்த டைனோசர்ஸ் எல்லாம் ரியல் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே கொஞ்சம் பயப்படுவாங்க, இல்லை தொட்டு பார்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ரியாவும் அப்படி தான். அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஆர்ச் மாதிரி வச்சு அந்த 2 ஆர்ச்சிலையும் வந்து 2 டைனோசர் வந்து ஏறுற மாதிரி வச்சுருந்தாங்க. ரியா போய் அதை வாழை தொட்டு பார்க்க ட்ரை பண்ணா, அவளாட்டி முடியல. நானும் வந்து அந்த டைனோசரோட வாழை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தேன். நம்பவே முடியலைங்க. நிஜமாக ஒரு உயிரோட டைனோசர் இருந்தால் அதை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு ஃபீலிங், அதே மாதிரியே இருந்தது. அதோட தோல் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் போயிருந்தோம். உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நிறைய டைனோசர்ஸ் வச்சுருந்தோன்னே குழந்தைங்க பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க, குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீரெக்ஸா எப்படி இருக்கு? கண்ணா பல்லா பல்ல எடுக்கணுமா? எடுத்தாச்சுப்பா. இங்கே வந்து நிறைய வகையான டைனோசரஸ் வச்சுருந்தாங்க. அந்த டைனோசரஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நிஜமான ஒரு உயிருள்ள டைனோசர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக வந்து வச்சுருந்தாங்க. ஈவன் அது காலை வந்து ஆட்டுறதா இருக்கட்டும், இல்லை கண்ணை சிமிட்டுறதா இருக்கட்டும், இல்லை வால் ஆட்டுறதா இருக்கட்டும், பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாக இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு வகையான டைனோசரஸ். இது வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம்னு நினைக்கிறேன். இந்த டைனோசரஸுக்கு வந்து மேலே அந்த நாய் பூனைக்கெலாம் முடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புசு புசுன்னு முடியெலாம் இருந்துச்சு. பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு டைனோசரஸுக்கு கீழேயும் வந்து ஒரு போர்டு போட்டு அது என்ன வகை, அதோட பேர் என்ன, அது எந்த இடத்துல வாழ்ந்தது, அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும், ஸோ இந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க. குழந்தைங்க ஒரு 5-6 வயசு குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியா வந்து ஃபஸ்ட்டு அந்த டைனோசரஸ்லாம் தொடுறதுக்கு கொஞ்சம் பயந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் பொம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாழை பிடிச்சி ஆட்டுறது எல்லா வேலையும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அடுத்தது இந்த டைனோசர் பார்க்குறதுக்கு வந்து நீரியான மாதிரி இருக்குது. ஆனால் முன்னாடி ஒரே ஒரு தந்தம் மட்டும் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைனோசருக்கு கீழேயும் வந்து அதோட பேர் போட்டிருந்தாங்க. அது எந்த டைமில் வாழ்ந்தது அப்படின்றதும் போட்டிருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லா டைனோசரஸும் பார்த்திங்கன்னா சைனா, அப்புறம் யூஎஸ்ஏ இங்கே தான் வந்து வாழ்ந்துருக்கு. அடுத்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி டைனோசர் வகையை சார்ந்தது. இது எல்லாமே வந்து இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற டைனோசர்ஸ் இதெல்லாம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு இடத்துல வச்சு அதுக்கு தனித்தனியாக போர்டு வச்சுருந்தாங்க, என்ன பேர் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போர்டு வச்சுருந்தாங்க. அடுத்தது இந்த டைனோசர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஓனான், பல்லி அந்த இனத்தை சார்ந்த மாதிரி இருந்தது. இது வந்து நடக்கிற மாதிரி இல்லாமல் ஊர்ந்து போகிற மாதிரி இருந்தது. இந்த டைனோசரஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஜுராசிக் பார்க் படத்துலலாம் பார்த்த அந்த டைனோசர், எக்ஸாக்ட் டைனோசர் இங்கே இருக்குது பாருங்கள். கழுத்து ரொம்ப பெருசாக, இவ்வளோ பெருசு இருக்கிறதுலே இதுதான் வந்து ரொம்ப பெரிய டைனோசர் வச்சுருந்தாங்க. இப்போது நம்ம ஜுராசிக் பார்க்குள்ளே போனால் எப்படி திகிலாக இருக்கும் அதை பார்க்கணுமா? வாங்க பார்க்கலாம். சீஸ் பண்ண இந்த சைடு திரும்புங்க.
எப்படிங்க இருந்தது? இப்போ நம்ம ஜுராசிக் பார்க்குள்ள போன மாதிரி இருந்ததா? ஆமாங்க, இந்த மாதிரி தான் அங்கே வந்து சவுண்ட் எஃபெக்ட்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளே போனோடனே ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பறக்கிற டைனோசர்ஸ், ரெக்கை இருக்குது. ஸோ ரெக்கை வச்சு இந்த டைனோசர்ஸ்லாம் பறக்கும். ஸோ அந்த மாதிரி டைனோசர்ஸ் எல்லாம் தனியாக இந்த சைடு வச்சுருந்தாங்க. இந்த டைனோ பாருங்க, பார்க்கறதுக்கே கொஞ்சம் டெரரா இருக்குல்ல. இங்கே வந்து லைட் செட்டிங்லாம் பயங்கரமா இருந்தது, சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லா இருந்தது. அதனால பார்க்கும்போதே வந்து ஒரு டெரிஃபிக் எஃபெக்ட் இருந்தது. அடுத்தது இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு டைனோசர் மாதிரியே இல்லை, ஏதோ வித்தியாசமான ஒரு ஜந்து மாதிரி இருந்தது. ஆனால் இதெல்லாமும் டைனோசர் தான். பார்க்குறதுக்கு கிளி மாதிரி இருக்குது, ஓனா மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அது எல்லாமே குட்டி குட்டி டைனோசர் வகையை சேர்ந்தது. பாருங்க, அடுத்தது ரியா வந்து சேட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டா. அங்கே இருக்கிற டைனோசர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கிறது, வாழை ஆட்டுறது, இந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது தனியாக. இந்த டைனோசர் கிட்ட வந்து கையை கொடுத்து பார்க்குறா, கையை கடிக்குதா என்னன்னு. அது மூவ் ஆனோடனே உடனே கையை எடுத்துடுறா. உள்ளுக்குள்ள பயம் இருக்குது, ஆனாலும் வந்து கையை காமிச்சு சீன் போடுறாங்க மேடம். அடுத்தது அங்கவே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ரைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. குழந்தைங்க வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ வந்திருக்கோம். இது வந்து குட்டி பேபி டைனோ ரைடு. ஸோ அந்த பேபி டைனோஸ் எல்லாம் நிறைய வித்தியாசமான டைனோஸ் எல்லாம் அங்கே இருந்தது. குழந்தைங்க எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சமான டைனோ மேலே உட்காந்து ரைடு போகலாம். ஸோ அதுதான் இது. ஸோ ரியா வந்து இந்த டைனோவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. அதனால நாங்கள் இந்த டைனோவில் வந்து அவளை ரைடு கூட்டிகிட்டு போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஹெல்மெட்லாம் கொடுத்து ரொம்ப பாதுகாப்பாக வந்து இந்த ரைடு போனாங்க. ஆனால் வந்து அந்த டைனோசர் வந்து வேகமாலாம் மூவ் ஆகலை, ரொம்ப மெதுவாக தான் மூவ் ஆச்சு. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அது ரியல் டைனோசர்னு நினச்சிட்டு ரொம்பவே அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து டைனோசர் மேலேயே ரைடு போயிட்டேன் அப்படின்னு. எங்கள் வீட்டு ரவுடி பேபி எப்படி தொங்குது பாருங்க. இந்த மாதிரி தான் அவள் வந்து எங்கே போனாலும் ஏறுறது, தொங்குறது, தாவுறது, இதே வேலை தான், குரங்கு சேட்டை தான். ஸோ அடுத்தது வந்து இந்த கேமுக்காக தான் போயிட்டுருக்கா. அதுக்காக க்யூவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த க்யூவில் வெயிட் பண்ணும்போது தான் இந்த சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க மேடம். அடுத்தது இந்த கேம்குள்ளே தான் போக போகிறா. இதை வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு டைம் சொல்லிடுவாங்க, 5 மினிட்ஸ்னால் அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே விளையாண்டுட்டு வந்துடணும். ஸோ ரியா வந்து உள்ளே போனோடனே நேராக அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏறிக்கிட்டு இருக்கா. ஏறி இந்த சைடு வந்து ஸ்லைடு மாதிரி இருக்குது, அந்த ஸ்லைடு வழியாக வெளியில் வரணும். அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த ஈவெண்ட்டை சேர்ந்தவங்க 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து நம்ம போகக்கூடாது, அதனால அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஏறி இங்கே வந்துட்டாங்க மேடம். இந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவு பெரியவங்க என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய கேம்ஸு, நிறைய ரைட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதனால் ரியா வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணா. ரியா கூடவே வந்து இன்னும் 2 குட்டி பசங்க இருந்தாங்க, ஹரிஷ், கிறிஷ். ஸோ அந்த குட்டி பசங்களும் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா பேபி டைனோ. ஜஸ்ட் ஒரு 2 மாதம் 3 மாதம் பிறந்த டைனோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ள டைனோ இது. ஸோ இந்த டைனோ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து அந்த ஈவெண்ட்டை சேர்ந்தவங்க வந்து கையில் வச்சுட்டு அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கு நிஜமாக ஒரு குட்டி உயிருள்ள டைனோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அது எல்லாரையும் பார்க்குறது, கண்ணை சுமிட்டுறது, கையை கடிக்கிறது, அதுக்கப்புறம் தடவணுன்னா தலையை கீழே குனிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் யாராவது தொப்பி போட்டிருந்தாங்கன்னா தொப்பியெல்லாம் பிடிச்சி இழுத்து சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்தது. இதை பாருங்க, கடிக்கிற மாதிரி பண்ணுது. ஆனால் தொட்டு பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப சாஃப்டாக நெஜ டைனோ மாதிரியே இருந்தது. Okay, good. Hello, everybody. My name is Safari Sarah, and I am the dinosaur trainer here at Jurassic Quest. Now, you guys are not here to see me, are you? No. Who are you here to see?
இது வந்து பேபி டைனோ ஷோ. இந்த ஷோக்கு வந்து நிறைய கூட்டம் இருந்தது. ரியாவுக்குலாம் நின்றுட்டு பார்க்க முடியல. அதனால ரியாவும் ஹரிஷும் அவங்கவுங்க அப்பா மேலே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. And here she is with Mr. Dusty. Now, our third and final dinosaur is a baby T-Rex. இந்த மாதிரி குட்டி பேபி டைனோ வந்து 2-3 இருந்தது. ஸோ ஒவ்வொரு டைனோவாக வந்து வெளியில் வந்தது. ஸோ இந்த டைனோவை வந்து நம்ம தொட்டு பார்க்கலாம், அது கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஷோ. பாருங்கள், இந்த குட்டி பையன் வந்து தொப்பி போட்டிருக்கான், அதை வந்து பிடுங்கிடுது. ஸோ குழந்தைங்க வந்து அந்த டைனோசரை தொட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அது கூட செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரியாவும் வந்து அந்த 3 டைனோவையும் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தா. இந்த பேபி டைனோவை பாருங்க, நெஜ குட்டி பேபி மாதிரி பிஹேவ் பண்ணுது. ரொம்பவே பார்க்க அழகா இருந்தது. ஆனால் அது வந்து ஆப்ரேட் பண்ணுறது அவங்க தான். ஆனால் அது பார்க்குறதுக்கு ரியல் மாதிரி இருந்தது. அந்த பேபி டைனோ ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டே நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய ரைட்ஸு, நிறைய ஷோ, அது எல்லாமே வச்சுருக்குறாங்க. ரொம்பவே நல்லாவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் வந்து அந்த இருக்கிறதுலே பெரிய டைனோ அங்கே வச்சுருந்ததுலேயே. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து டைனோசர் ரைடு இருந்தது. இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய டைனோசர் ரைடு இருந்தது. ஸோ ரியா வந்து இருக்கிறதுலையே இதான் வந்து ரொம்ப டெரிஃபிக்கான டைனோசரான். அது பேர் டீரெக்ஸான். அதனால நான் வந்து அந்த டீரெக்ஸில் தான் ரைடு போவேன் அப்படின்னு சொன்னான். ஸோ இதுதான் அந்த டீரெக்ஸு. ஸோ இதுக்காக தான் க்யூவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த டீரெக்ஸ் டைனோவில் ரைடு போகிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோம். ரொம்ப பெரிய க்யூ. அதுவும் இந்த டைனோவுக்கு மட்டும்தான் எஸ்பெஷலி ரொம்ப பெரிய க்யூ இருந்தது. மிச்ச டைனோசர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் குட்டி குட்டி க்யூ தான் இருந்தது. ஆனால் ரியா வந்து நான் டீரெக்ஸில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த ரைடு போகிறாங்க. ரியாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். இந்த ரைடு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டீரெக்ஸை வந்து தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவுக்கு வந்து ஒரு ஆசை. அதனால சரி, ஓகே தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி விட்டோம். அவள் வந்து அதில் ஒரு குட்டி ரிசர்ச்சே பண்ணிக்கிட்டு இருக்கா. பல்லு, வாய், நாக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்தது இது வந்து இன்னொரு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த பெட்டிக்குள்ளே டைனோசரோட எலும்பு கூடு, அதோட படிவம் இருக்குது. அந்த படிவத்து மேலே வந்து மணல் கொட்டி வச்சுருக்காங்க. இந்த குழந்தைங்கள்லாம் வந்து இந்த ப்ரஷ்ஷு இல்லை கை ஏதோ யூஸ் பண்ணி அந்த மணலெல்லாம் எடுத்து அந்த படிவத்தை, அந்த எலும்பு உருவத்தை வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த ஆக்டிவிட்டி. ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக அதை வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த எலும்பு உருவத்தெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கவே வந்து டைனோசரோட எக்கு உடஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைனோசரோட எக்குலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளெல்லாம் குழந்தைங்கலாம் போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா வந்து அங்கவே போட்டிருந்த ஒரு ஷாப்பு. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டைனோசர் ரிலேட்டடான டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு டிஷர்ட் பார்த்தீங்கன்னா அதில் கூட ஒரு டைனோசர் படம் போட்டு டிஷர்ட் இருந்தது. ஸோ இது மாதிரி எல்லாமே அங்கே உள்ளது எல்லாமே டைனோசர் ரிலேட்டடாகவே இருந்தது. ரியாவுக்கு வந்து இந்த டைனோசர் உருவம் இல்லை பலூன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. அங்கவே நிறைய விதமான டைனோசரஸ் பலூன் இருந்தது. ஆனால் ரியாவுக்கு வந்து இந்த பலூன் தான் வேணுமா. இது பேர் வந்து வாக்கிங் பெட் பலூன் அப்படின்னு போட்டிருந்தானுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த காலை வச்சு பேலன்ஸ் பண்ணி அந்த டைனோசர் வந்து நிற்கிற மாதிரியே இருந்தது. ரொம்ப அழகாகவும் இருந்தது. எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்களே யோசித்தோம். நார்மல் காற்று அடிச்சிருந்தா அது கண்டிப்பாக அந்த காலில் ஸ்ட்ரென்த்தே இல்லை, கண்டிப்பாக அது கீழே விழுந்திருக்கும். ஆனால் வந்து அது கீழவும் விழலை, நிற்கிற மாதிரி நடக்கிற மாதிரியே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒன்ஸ் பலூன் வாங்கினதுக்கப்புறம் ரியாவும் ஹரிஷும் வந்து யாரோட டைனோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, எது பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இங்கே கூட நீங்களும் சேர்ந்து இந்த ஜுராசிக் ஃபெஸ்ட் ஈவெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.